என்னோட பேரு லாவண்யா. எனக்கு இப்போ 33 வயசு ஆகுது. நான் கோவை வடவள்ளி பக்கத்துல இருக்க இளையர்பாளையம் பகுதியில வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னோட கணவரோட பேரு பிரபு. அவருக்கு 40 வயசு ஆகுது. எனக்கும் என்னோட கணவருக்கும் 13 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணமாச்சு. இப்போ எங்களுக்கு 7th படிக்கிற ஒரு பையனும் யூகேஜி படிக்கிற ஒரு பையனும் இருக்காங்க. என்னோட கணவரான பிரபு காலுப்பநாயக்கம் பாளையம் பிரிவுல லேத் ஒர்க் ஷாப் ஒன்று நடத்திக்கிட்டு வந்தாரு. அதில் கடுமையான நஷ்டம் ஏற்பட்டதுனால அந்த ஒர்க் ஷாப்பை மூடிட்டு இப்போ கவுண்டம்பாளையத்தில் செந்தில் அப்படிங்கிறவரோட லேத் ஒர்க் ஷாப்பில் வேலைக்கு போய்கிட்டு இருக்காரு. திடீர்னு எங்களோட குடும்ப சூழ்நிலை மாறின காரணமாக போதுமான வருமானம் இல்லாமல் போச்சு. வேற வழி இல்லை, பசங்களை படிக்க வைக்கணும், குடும்ப செலவுகளை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் வேலைக்கு போகலான்னு முடிவெடுத்தேன். அப்போ தான் என்னோட மாமியார் நானும் நீயும் சேர்ந்து ஒரு டிஃபன் கடை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் அதுக்கு சரின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறமா நானும் என்னோட மாமியாரும் சேர்ந்து ஒரு டிஃபன் கடையை நடத்திக்கிட்டு வந்தோம். எங்களோட டிஃபன் கடை கேஎன்ஜி புதூர் பக்கத்தில் தான் இருந்துச்சு. நானும் மாமியாரும் சேர்ந்து அங்கே தான் அந்த உணவகத்தை நடத்திக்கிட்டு இருந்தோம். எங்களோட உணவகத்துக்கு பக்கத்தில் ஒரு தனியார் நிறுவனமும் இருந்துச்சு. அந்த நிறுவனத்தில் தான் கர்நாடகாவை சேர்ந்த வரை கவுடா அப்படிங்கிற ஒரு நபர் அந்த நிறுவனத்தில் ஓட்டுநராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவர் சாப்பிட்றதுக்காகவும் டீ குடிக்கிறதுக்காகவும் என்னோட கடைக்கு அடிக்கடி வந்துட்டு போனார். அடிக்கடி என்னோட கடைக்கு அவர் வந்துட்டு போகிறதுனால எனக்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு. இந்த பழக்கம் நாளாக நாளாக எங்களுக்குள்ள ஒரு திருமணத்தை தாண்டின ஒரு தவறான உறவாக மாற ஆரம்பிச்சுது. நானும் என்னோட மாமியாரும் கடையை நடத்தினாலுமே கூட காலையில் டிஃபன் வேலையை முடிச்சதுக்கப்புறமா மாமியாரை நான் வீட்டுக்கு போக சொல்லிடுவேன். நீங்களும் வயசானவங்க, எவ்வளோ நேரம் தான் கடையில் இருப்பீங்க, போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிடுவேன். அவங்க வீட்டு போனதுக்கு அப்புறமா உணவகத்தில் இருந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே நான் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா கடையை மூடிட்டு நானும் வீட்டுக்கு போகிறத வழக்கமாக வச்சுருந்தேன். இது எல்லாமே கவுடா கூட எனக்கு அந்த உறவு ஏற்படுறதுக்கு முன்னாடி இருந்த விஷயம். எப்போ நான் கவுடா கூட ஒரு தவறான உறவை ஆரம்பிச்சனோ அதுக்கப்புறமா என்னோட கடையில் எல்லா பாத்திரங்களையும் கழுவி வச்சுட்டு முன்னாடி இருக்கக்கூடிய கதவை மூடிட்டு பின்பக்கமாக என்னோட கள்ளக்காதலனான கவுடாவை வர வைப்பேன். இதுக்கப்புறமா நானும் கவுடாவும் எங்களோட கடையிலேயே உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம். இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. என்னோட கணவரும் மாமியாரும் நான் கடையில் வேலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நான் கடையை மூடிட்டு என்னோட கள்ளக்காதலன் கூட உணவகத்தில் தனிமையில் இருக்கிறது தெரியாது. எங்களோட தகாத உறவு நீண்டுக்கிட்டே போச்சு. சுமார் ஒரு 10 மாதமாக நாங்கள் 2 பேரும் என்னோட கடையில் வச்சே உல்லாசம் அனுபவிச்சுட்டு இருந்தோம். நாட்கள் போக போக எனக்கு என்னோட கணவர் மேலே இருந்த ஆசையே குறைஞ்சிக்கிட்டே போச்சு. ஆனால் நான் கவுடாவோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஆசை எனக்குள்ளே அதிகமாக ஆரம்பிச்சிது. நான் கவுடாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி முடிவெடுத்தேன். அப்போ தான் நானும் கவுடாவும் சேர்ந்து என்னோட கணவரோட கதையை முடிச்சுட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கவுடாவோட சொந்த ஊருக்கே போயிடலான்னு சொல்லி முடிவு பண்ணோம். இதுக்கப்புறமா டிவிஎஸ் நகரில் இருக்க ஒரு ஸ்டேஷனரி கடைக்கு போன என்னோட காதலனான கவுடா அங்கேருந்து 3 எலி பேஸ்ட்டை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. உன்னோட கணவனோட சாப்பாட்டில் கலந்து இதை அவனுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் அவர் மேலே இருந்த மோகத்தினால அவரோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் கூட வாழணும் அப்படிங்கிற ஆசைனால அவர் சொன்ன மாதிரியே அந்த எலி பேஸ்ட்டை என்னோட கணவனான பிரபுவுக்கு சாப்பாட்டில் கலந்து கொடுத்தேன். என் மேலே இருந்த நம்பிக்கையில் என்னோட கணவரும் எதுவுமே தெரியாமல் நான் கொடுத்த சாப்பாட்டை அவர் சாப்பிட்டாரு. நானும் எலி பேஸ்ட் கலந்த அந்த ஸ்மெல்லு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வச்ச சாம்பாரில் தான் அந்த பேஸ்ட்டை கலந்து கொடுத்தேன். அவரும் அதை சாப்பிட்டுட்டாரு. சாப்பிட்டதுக்கப்புறமா திடீர்னு அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுச்சு. கடுமையான வயிற்று வலியும் வந்துச்சு. இதனால் உடனடியாக என்னோட சொந்தக்காரங்க என்னோட கணவரை கூட்டிக்கிட்டு தனியார் மருத்துவமனையில் சேர்த்தாங்க. 10 நாள் என்னோட கணவர் வேலைக்கு செல்லாமல் இடையர்பாளையம் பகுதியில் இருக்க ஒரு தனியார் மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெற்றுட்டு வந்தார். ஆனால் அவர் சாகலை. சிகிச்சையில் அவரோட உடல்நிலை தேறியதுக்கப்புறமா இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொன்னாங்க. அவரும் என்னோட வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தார். இதுக்கப்புறமா நானும் என்னோட மாமியாரும் சேர்ந்து டெய்லியுமே வேலைக்கு போயிட்டு வந்தோம். என்னோட திட்டம் இப்படி சொதப்பிருச்சே அப்படின்னு எனக்கு கடுமையான மன உளைச்சல் ஏற்பட்டுச்சு. அதே சமயத்தில் நான் மாட்டிக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதலும் இருந்துச்சு. இதுக்கப்புறமாவும் நானும் மாமியாரும் எங்களோட உணவகத்திலான வேலைகளை பார்த்துட்ருப்போம். எப்பயும் போல் மாமியார் காலையில் டிஃபன் வேலை எல்லாமே முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நான் கவுடாவை வர வச்சு கடையில் தினமும் உல்லாசம் அனுபவிச்சுக்கிட்டே இருந்தோம்.
இந்த நேரத்துல தான் நாங்க அடுத்த கட்ட முயற்சியை எடுக்க ஆரம்பிச்சோம். என்னோட கணவர் வீட்ல இருக்கிறதுனால என் மேல எந்த சந்தேகமுமே வந்துடக்கூடாது. நானும் கடைக்கு வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு என்னோட கணவரோட கதைய முடிச்சுட்டா என்னோட மாமியாருக்கு என் மேல சந்தேகம் வராதுன்னு முடிவு பண்ணோம். அதனால என்னோட காதலனான கவுடா கிட்ட சொன்னேன். நான் கடைய மூடிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் உனக்கு ஃபோன் பண்றேன். நீயும் வீட்டுக்கு வா. அப்போ என்னோட கணவரை நம்ம சேர்ந்து கொலை பண்ணிடலாம். நான் வீட்டுக்கு வர்றப்போ என்னோட கணவர் இறந்து கிடந்தார்னு சொல்லி நான் நாடகம் ஆடிடுறேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொன்னேன். அதுக்கு கவுடாவும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டான். அதுக்கு அடுத்த நாள் எப்பவும் போல நானும் என்னோட மாமியாரும் கடைக்கு வந்துட்டோம். கடைக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் என்னோட மாமியார் கிட்ட நான் வீட்டுக்கு போயிட்டு என்னோட கணவரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தேன். வீட்டுக்கு வந்து என்னோட கணவருக்கு தேவையான மருந்து மாத்திரை எல்லாத்தையுமே கொடுத்தேன். காரணம், அந்த மருந்து மாத்திரையை அவர் சாப்பிட்டாதான் அவர் நல்லா தூங்குவார். அவரோட உடம்பு கொஞ்சம் சோர்வாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த மருந்து மாத்திரை எல்லாத்தையுமே அவருக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறமா கடைக்கு வந்து என்னோட மாமியாருக்கு உதவி செஞ்சுட்டு மதியானம் கடையை மூடிட்டு திரும்பவும் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனப்போ என்னோட கணவர் ரொம்பவே சோர்வாக படுத்திருந்தாரு. இதுதான் கரெக்டான சான்ஸ்ன்னு சொல்லி என்னோட காதலனான கவுடாவுக்கு கால் பண்ணி அவனை வீட்டுக்கு வர சொன்னேன். என்னோட கணவர் சோர்வாக தூங்கிட்டு இருந்தாரு. ஸோ இதுதான் கரெக்டான சந்தர்ப்பம்னு சொல்லி கவுடா ஒரு துண்டை எடுத்து அவரோட கழுத்தில் போட்டு நெரிக்க ஆரம்பித்தார். நெரிச்சிட்டு இருக்கும்போது என்னோட கணவர் கண் முழிச்சு தன்னை கொலை பண்ணுறாங்க அப்படின்னு உணர்ந்து கத்த முயற்சி செஞ்சார். அப்போது சுதாரிச்சுக்கிட்டேன்னா உடனே அங்கேருந்து ஒரு தலையணை எடுத்து என்னோட கணவரோட முகத்தில் வச்சு அழுத்தினேன். அவரோட கத்துற சத்தம் வெளியே கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்படி செஞ்சேன். என்னோட காதலனும் அவரோட முழு பலத்தை கொண்டு என்னோட கணவரோட கழுத்தை நெரிக்க ஆரம்பித்தான். கொஞ்ச நேரத்திலே கால்கள் எல்லாமே அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அவர் உயிர் பிழைக்க முயற்சி செஞ்சார். ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அவரோட முயற்சி தோல்வி அடைஞ்சு பரிதாபமாக அந்த இடத்துலையே இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா என்னோட கணவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கவுடா என்கிட்ட சொன்னான். இனி நான் பார்த்துக்கிறேன். நீ ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது. உடனே இந்த வீட்டை விட்டு கிளம்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவனும் என்னோட கணவரை கொலை செஞ்சது திருப்தியில் என்னை வீட்டில் விட்டுட்டு கிளம்பிட்டான். உடனே நான் என்னோட மாமியாருக்கு ஃபோன் பண்ணேன். மாமியாருக்கு நான் சொன்னேன், நான் இப்போ தான் கடையை மூடிட்டு வீட்டுக்கு வந்தேன். வந்து பார்த்தா உங்கள் பையன் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கிறாரு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. உடனே வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்களும் பதறி அடிச்சுக்கிட்டு உடனே பக்கத்தில் இருக்க சொந்தக்காரங்களுக்கு இந்த தகவலை சொன்னாங்க. அதுக்கப்புறமா என்னோட மாமியாரும் உறவினர்கள் எல்லாமே வந்து கணவரை உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே என்னோட கணவரை பரிசோதனை செஞ்ச டாக்டர் என்னோட கணவர் வர்ற வழியிலேயே இறந்துட்டதா சொன்னாங்க. அதாவது ஏற்கனவே அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினாங்க. இதனால் நாங்கள் அதிர்ச்சி ஆகிட்டோம். நானும் என் மேலே சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கதறி அழுது நடிக்க ஆரம்பித்தேன். நான் அழுகிறத பார்த்து எல்லாருமே வருத்தப்பட்டாங்க. எனக்கு ஆறுதலும் சொன்னாங்க. அதுக்கப்புறமா என்னோட கணவரோட பாடியை பார்த்த மாமியார் அவரோட கழுத்தில் இருந்த ஒரு காயம் இருக்கிறத பார்த்துட்டாங்க. இது என்ன காயம் அப்படின்னு சொல்லி என்னோட மாமியாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. நானுமே எனக்கு எதுவுமே தெரியாது, நான் கடையிலேருந்து வந்தப்போ உங்கள் பையன் பேச்சு மூச்சு இல்லாமல் தான் கிடந்தாரு அப்படின்னு சொல்லி அழுது நாடகம் ஆடினேன். இதனால் என் மேலே சந்தேகம் கொண்ட அவங்க உடனே என்னோட மாமியார் இதை பற்றி காவல்துறைக்கு தகவல் கொடுத்தாங்க. போலீஸும் தகவல் கிடைச்ச உடனே இடையார்பாளையத்தில் இருக்க தனியார் மருத்துவமனைக்கு வந்து என்னோட கணவரோட உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனை செய்கிறதுக்காக அனுப்பி வச்சாங்க. கோவை மருத்துவமனையில் தான் அவருக்கு பிரேத பரிசோதனை நடந்துச்சு. அதுக்கப்புறமா வடவள்ளி காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சு தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டாங்க. போலீஸாரும் ஒரு பக்கம் அவங்களுக்கான விசாரணைகளை ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் என்னோட கணவரோட பிரேத பரிசோதனை அறிக்கையும் வந்துச்சு. அந்த அறிக்கையில் என்னோட கணவரோட கழுத்தை நெரிக்கப்பட்டது காரணமாக தான் அவர் உயிரிழந்தார் அப்படின்றத ரொம்பவே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதை கேட்டு என்னோட உறவினர்களாகட்டும் போலீஸ் ஆகட்டும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகியிருந்தாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு என் மேலே சந்தேகம்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா போலீஸ் என்கிட்ட நடத்தின கிடுக்குப்பிடி விசாரணையில் நான் பயந்து போயிட்டு நடந்த எல்லா உண்மையுமே சொல்லிட்டேன். என்னோட உணவகத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செஞ்ச டிரைவருக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு. ஆரம்பத்தில் கடைக்கு வந்துட்டு போன ஒரு கஸ்டமரான பழக்கமாக தான் இருந்துச்சு. நாளடைவில் எங்கள் 2 பேர்த்துக்கும் அந்த பழக்கம் திருமணத்தை தாண்டின ஒரு உறவாக மாற ஆரம்பிச்சுது. டெய்லியுமே நானும் என்னோட மாமியாரும் காலையில் டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறமா என்னோட மாமியார் வீட்டுக்கு போயிடுவாங்க. மாமியார் வீட்டு போனதுக்கப்புறமா என்னோட கள்ளக்காதலனை கடைக்கு வர வச்சு நாங்கள் 2 பேரும் கடையிலேயே உல்லாசமாக இருந்துட்டு வந்தோம்.
இதுக்கப்புறமா நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழலான்னு சொல்லியும் முடிவெடுத்தோம். அதனால் எங்களோட இந்த தகாத உறவுக்கு இடையூறாக இருக்கிறதுனால என்னோட கணவரை கொலை செய்ய நாங்கள் முடிவு பண்ணோம். ஆரம்பத்தில் எலி பேஸ்ட்டை அவருக்கு கலந்து கொடுத்தோம். ஆனால் அவர் அதிலிருந்து உயிர் பிழைச்சிட்டாரு. அவர் சாகலை. இதனால தான் என்னோட கணவரோட உடல்நிலை ரொம்பவே மோசமாச்சு. இதை சாக்கா வச்சு நாங்கள் அவரை கொலை செய்ய திட்டம் தீட்டினோம். கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணோம். ஆனால் இப்போது நாங்கள் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நான் போலீஸார்கிட்ட கண்ணீர் மல்க என்னோட வாக்குமூலத்தை கொடுத்தேன். போலீஸாரும் என்னோட வாக்குமூலத்தின் அடிப்படையில் என்னோட கள்ளக்காதலனான கவுடாவையும் அதிரடியாக கைது செஞ்சாங்க. அதுக்கப்புறமா எங்கள் 2 பேரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையிலையும் அடைச்சாங்க. கடைக்கு வந்த ஒரு கஸ்டமர் மேலே எனக்கு வந்த ஒரு காதல்னால இன்னைக்கு என்னோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆகியிருக்கு. நான் என்னோட கணவரையும் சரி என்னோட குழந்தைங்களையும் சரி கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அதனால தான் இன்னைக்கு அவரை கொலை பண்ண வழக்கில் நான் சிறை தண்டனை அனுபவிச்சிட்ருக்கேன். இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.